காலை வணக்கம். காலை 6:30. 5 மணிக்கெல்லாம் கிளம்பி ரெடியா இருக்கணும், நான் வந்து நிப்பேன்னு எங்க தாராமா சொல்லுச்சு. வேலூர் வரைக்கும் போற வேலை இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ 5 மணிக்கெல்லாம் கிளம்பணும்னு சொன்னாங்க. நான் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பி உட்காந்துட்டு இருக்கேன். மணி 6:30 ஆகுது, இன்னும் வரல, யாருமே வரல. கரெக்டா மணி 6:30 மணி ஆகுது, இன்னும் யாருமே வரல. என்ன பண்றது? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபன்னா ஒரு விளாக் இருக்க போது. ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வெளியில் போயிட்டு, கொஞ்ச நாளாக வெளியிலேயே போகிறது இல்லை. இப்போ மே மாதம் வந்துச்சுல, மே மாதம் வந்தாலே கொஞ்சம் வெளியில் போவோம். இன்னைக்கு வீடியோ வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரியா? காலையிலேயே என்னோட வாய்ஸ் ஸ்கிப் ஆகுது, ஓகேவா? நானும் தாராம்மா எல்லாம் சேர்ந்து வெளியில் போயிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இப்போ வந்து வேலூர் வந்து ஒரு சீமந்த ஃபங்க்ஷன், அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். காலையிலேயே 3 மணிக்கெலாம் நான் வந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு, 5 மணிக்கெலாம் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிடணும் அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் 7 மணிக்கு தான் வந்தாங்க. சரி, காரில் வந்து பாட்டு சத்தெல்லாம் கேட்கவே காப்பிரைட் வந்துட போது சொல்லிட்டு நான் டப்பிங் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். செம்ம ஜாலியாக ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நல்லா சாப்பிட போகிறோம். ஆனால் எங்கள் தாராமா அடங்காமல் இப்போ டிஃபன் சாப்பிட்டே ஆகணும்ட்டு எங்களை நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறோம். மணி 9 காலைல டிஃபன் சாப்பிடலன்னா எப்படி? வண்டி வருது. சீமந்தா வீட்டில் கலர் கலராக சோறு போடுவாங்கல்ல, 1 மணிக்கு போடுவாங்களே. 1 மணிக்கு போட்டாலும் எப்படி சாப்பிட்றது? டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டோம், டீ சாப்பிட வந்திருக்கோம். ஒரு கடை எப்படியே இழுத்து போய் டிஃபன் சாப்பிட்டாச்சு, டீ குடிக்க வந்திருக்கோம். அவங்களுக்கு காஃபி, எனக்கு டீ. இல்லை, தலைவலி வந்துடும் எனக்கு, போன தலைவலி. வெயில் பயங்கரம். நீ இப்படியே போயிட்டு ஒரு ரவுண்டு, நாங்கள் போயினே இருக்கோம். நீ வரையா நடந்தே வந்துடுறியா மண்டபத்துக்கு? நாங்கள் போகிறோம், நடந்தே வந்துடுறியா? ஓகே. கையா மரம் வா போகலாம், வா தாராமா. ஐயோ, சென்னையே பரவாயில்ல போல இல்லை? மழை இல்லை, மழை இல்லை, மழை பக்கத்துலேயே வீடு. இப்போ வா பார்க்கலாம், குளச்சல்ல. இப்போ வா பார்க்கலாம். இப்போ வர சொல்லு தரமா, நம்மளை எப்படி தெரித்து விட்டுச்சு. இப்போ வர சொல்லு, தைரியம் தான். இப்போ வா வா பார்க்கலான்னு வந்துச்சு. உள்ள விடாம எங்களை, என்ன அட்டகாசம். ஈப்பா செம்ம வீட்டு. போ 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 டக்குன்னு. கார் திறந்தாதான், இவனுங்க கார் ஓப்பன் பண்ணாதான் நம்ம போக முடியும். 12 மணிக்கு தான் ஃபங்க்ஷன். மத்தியானம் 12 to 1 தான் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து சீக்கிரமாகவே போயிட்டோம். ஸோ அதனால் வீட்டுக்கே போயிட்டோம், அவங்க வீட்டுக்கே போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா மலை பக்கத்துலேயே வீடுன்றதுனால ரொம்ப அனலாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த டைம் ஆகிடுச்சின்னு கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. 12:45 அதாவது முடிக்க போகிற நேரத்தில் கொஞ்சம் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி, ஃபங்க்ஷனில் கொஞ்சம் நேரம் இருந்து என்ஜாய் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக, இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, என் தம்பியோட ஃப்ரெண்டு. ஸோ அதனால் லாஸ்ட்டாக முடிக்கிற வரைக்கும், லாஸ்ட் வரைக்கும் இருந்தோம். அவனும் என்னோடய தம்பி தான். முடிக்கிற வரைக்கும் இருந்தோம். அதாவது நம்மளுக்கு என்ன வேலையாக இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு ஆளாக வந்து நின்று செய்வாங்க. ஸோ நம்மளும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இருந்துட்டு லாஸ்ட்டாக சாப்பிட வந்தோம். சாப்பிட்றதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப பசியின் காரணமாக. எப்போ உட்காந்து சாப்பிடுவோன்றதுனால சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு ஃப்ரெண்டு வீடு, அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். சாயந்தரமாக பறிக்கலாம் மருதாணி. சாத்துறேன். வந்துட்டோம். இருட்டில் ஏதாவது தெரியுது அவங்களுக்குலாம்? செம்ம வெயில். காலையில் வந்தோம் வேலூருக்கு, ஒன்றும் பண்ண முடியல, பயங்கரமான வெயில். அங்கே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வரவே 3 மணி ஆகிடுச்சா. 3 மணிக்கு வந்து வீட்டில் வந்து படுத்தா அனல் தாங்க முடியல. இப்போ தான் எந்திரிச்சு வந்து ஒரே பாட்டு சத்தம், வீடியோலாம் எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ அதனால் அப்படியே வெளியிலே நின்றுட்டு இருந்தேன். இப்போ தான் பாட்டு சத்தம் கம்மியானதுக்கப்புறம் சரி உங்கள்கிட்ட வீடியோவை பேசி முடிக்கலாம். மருதாணி செடி பார்த்திங்களா? நான் இங்கே ஏற்கனவே வந்திருக்கேன், வீடியோலாம் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கத்திரிக்காய் செடிலாம் இருக்கும் இங்கே. கத்திரிக்காய் செடி போன முறை இங்கேருந்து கத்திரிக்காய் பறிச்சுட்டு போயிட்டு காரக்குழம்புலாம் வச்சோம் நம்ம. இந்த முறை கத்திரிக்காய்லாம் இல்லை. போகலாமா? அதனால ஒரு குட்டி ஹோம் டூரு. பயங்கரமாக இருக்குது, எல்லோ கலர் ரோஸு. போயிட்டு படுத்துட்டோங்க. வேண்டாம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம், அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுத்துக்கலாம். அடிக்கிற வெயிலில் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தான் எந்திரிச்சு வந்து டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:30. இப்போ கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் வீட்டெல்லாம் சுற்றி காமிச்சிடலாம் சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல, ரெட் ரோஸு சூப்பராக இருக்குல்ல, குட்டியாக சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே இப்படி வந்தால் இது பக்கத்துலேயே வந்து எல்லோ ரோஸ். இங்கே பாருங்கள், கொத்து கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல.
எல்லோ கலர் ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோ கலர் ரோஸு. இங்கே கனகாமரம் செடியும் இருக்குது. இது வந்து அரளிப்பூன்னு நினைக்கிறேன், எல்லோ கலர் அரளிப்பூ. இங்கே தான் வந்து கத்திரிக்காய் செடி வச்சுருந்தாங்க. போன முறை பறிச்சிட்டு போனேன். இந்த முறை அந்த கத்திரிக்காய் செடி அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆனால் பூ இல்லை. சூப்பராக இருக்குல்ல இந்த ஊர், அழகாக இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும். நாங்கள் ஏற்கனவே வந்து பகலில் நல்லா சுற்றி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். வேலூர் ட்ரிப்பு மருதாணி வந்தால் மருதாணி பறிக்காமல் போக மாட்டோம். இந்த முறை தான் இப்போல்லாம் கோல்ட் ஆகுது, மருதாணி வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள், ஆனால் மருதாணி ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் மருதாணி பறிக்கல. எப்பவுமே நானும் எங்கள் தாராமாவும் போனோம்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போவோம், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இந்த முறை வெயில் தாங்க முடியலங்க, அதனால் போயிட்டு படுத்துட்டோம். வெளியிலே வரல, வீடியோவும் எடுக்க முடியல. சரி நம்ம வந்ததுக்கு ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப இருட்டி போச்சு. 6 மணிக்கு வந்தோம். ஒரு திருவிழா ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் கோவிலில் பாட்டு சத்தம்லாம் கேட்டதுனால நம்மளுக்கு தான் காப்பி ரேட் கொடுத்துருவாங்களே. ஸோ அதனால் ஒரு 7 மணிக்கு மேலே வந்துட்டு நிறைய தோட்டம் இருக்குது. அவங்க வீட்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய தோட்டம், அதாவது ரோஜாப்பூ, கனகாமரம், இதெல்லாம் இருக்குது, மருதாணி இதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதே மாதிரி கத்திரிக்காய் தோட்டம் வச்சுருந்தாங்க. போன முறை போகும்போது முள்ளு கத்திரிக்காய்லாம் பறிச்சிட்டு வந்து வீட்டில் குழம்பு வச்சு அந்த ரெசிபி கூட வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த முறை அது இல்லை. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம்.